சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் விமர்சனம் செய்கிறோம். விமர்சனன்றது வாழ்க்கைக்கு தேவைதான். அது நல்லபடியான விமர்சனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மோசமான விமர்சனங்கள் நம்ம மனசை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா பரவாயில்ல. அது மாதிரி இல்லாதப்ப தேவையில்லாத பழி சொற்களை நம்ம மேலே போடும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் மற்றவங்க மேலே ஈஸியாக தூக்கி போட்டுடுறாங்க. மற்றவங்கள சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்காங்க, இவங்க குடும்பம் இப்படி இருக்குது, இந்த பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, கல்யாணம் ஆன பிள்ளைங்களையும் கேவலமாக பார்க்குற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன வயசில் கணவனை இழந்த பெண்கள்லாம் எவ்வளோ போராட்டத்தோடு தன் குழந்தைங்கள வளர்க்குறாங்க. அவங்க எத்தனை விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் யாருக்குமே புரியதே இல்லை. ஏங்க நம்ம யாருங்க மற்றவங்கள பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கு? நான் எதுக்கு இந்த விஷயத்த இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் நடந்தது தாங்க சொல்கிறேன். என்னென்னா, நானே ஒரு சூழ்நிலையில் அவர் இழந்துட்டு அப்படி இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ தெரில, சாய்பாவோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னமோ தெரில, ரொம்ப மனசு வேதனையாக அந்த கஷ்டப்படுற அந்த நேரத்தில் என் மனசு கல் மாதிரி இறுகி போயிடுது. சரியா? ஏன்னா ஒரு 6 மாத காலமாக, அதாவது ஜனவரியிலேருந்து, போன வருஷம் ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் மாற்றி மாற்றி 2 பேத்துக்கும் உடம்பு சரியில்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி, 2 பேத்துக்கும் உடம்பு சரியில்லாமே வந்துட்டுருக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ அப்படி ஒரு வேதனை அனுப்பிச்சு நான் போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் வெளியில் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அப்படின்னா எந்திரிச்சு நம்ம ஒரு அங்கேயும் இங்கேயும் போகிற அளவுக்கு உடம்புல தெம்பு வந்ததுக்கப்புறமா அவரை கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் போய் அங்கே ஒரு வாரம் தங்கி ஹாஸ்பிட்டலை பார்த்து அவங்க இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி அதில் பார்த்துட்டு திரும்பியும் தேனியில் இருக்க ஜிஹெச்சுக்கு போய் அங்கே மேமாடி அங்கேருந்து கீழே ப்ளட் டெஸ்ட்டுக்கு அதுக்கு பசங்க வந்திருந்தான் தான். சின்ன தம்பி என் கூட தான் இருந்தான். கீழே நடந்து அதுக்கு இதுக்கு டெஸ்ட்டுக்கு நடந்து 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 2 பேரும் ஒரு வழி ஆகிட்டோம். இவ்வளோ மன உளைச்சலில் எனக்கு வேறு கொஞ்சம் முடியாத டைமு. அதனால் என்னாலையும் கொஞ்சம் முடியல, டயர்டாயிடுச்சு. சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, உடம்பு சோர்வு வேறு. அதனால் இந்த மாதிரி முடியாத டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எப்படி சொல்லணுன்னா, நான் அப்போ அனுபவித்த வழி சாயா பார்க்க மட்டும்தான் தெரியும். அப்போ நாங்கள் எப்படியோ அந்த ஆஸ்பத்திரிலேருந்து அவர் மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்களும் தான் போகிறோம். போனோன்னே அங்கே 11:30 மணிக்கெல்லாம் இறந்துடுறாரு. சரிங்களா? சரின்ட்டு எங்கள் சித்தி என்ன எங்கள் சித்தியோட நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். ஜென்ஸ்லாம் 4-5 பேர் தம்பியோடு இருந்துக்கிட்டாங்க. அவங்களாம் அந்த ஆம்புலன்ஸில் வர சொல்லி நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். அப்போ கொஞ்சம் மனசில் தெம்பு இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு அழுக அதிகமாக வரல. ஏன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணுன்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு நான் பஸ்ஸில் வர 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 எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறேன் நான். சரியா? டயர்டு வேறு, சாப்பிடாதது வேறு, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது வேறு. அது ஒரு விதமான உணர்வு. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியல. அழுகிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. அதுக்கெல்லாம் அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த இதையும் முடிச்சுட்டு எனக்கு எங்கள் அத்தை எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமும் மனசு சங்கடங்கள் வந்துச்சுன்னா ஆம்பளைங்க வெளியே போகும்போது அழுது தாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2வது, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது யாருமே வீட்டில் இருக்கவங்க அழுகக்கூடாது. 2வது, குழந்தைங்களெல்லாம் அழுக வச்சு ஸ்கூலுக்கு தாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்து வந்தேன். நான் அவருக்கு சொல்கிறதுக்கே எனக்கு மனசு வலிக்குது.
யாரையுமே விமர்சனம் செய்யாதீங்க. இந்த தாடி அறுப்பாங்கள்ல, அந்த சடங்குக்காக வந்து அவரை குளிக்க வச்சு அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் மாதிரி வளையலெல்லாம் உடைக்கல. எல்லாம் இந்த கையில் ஒரு டஜனா, இந்த கையில் ஒரு டஜன், 2 டஜன் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கழட்டி போட்டாங்க. போட்டுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா வந்து அவரை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தானே எங்கள் சித்தி வந்து ஒரு பொட்டு எடுத்து என் நெத்தியில் வச்சு விட்டுட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அழுகையே வரல. அப்போ வந்து பிரம்ம ஒடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த உணர்வெல்லாம் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த நிலைமையை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டான்னு தான் நான் சாயப்பட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் மனிதனாகப்பட்டவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வர வேண்டாம், சரியா? அது வந்து பயங்கரமான கொடுமையான விஷயம். ஆனால் நேற்றுக்கு நான் அந்த கடைக்கு போனப்போ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அண்ணனை தூக்கிட்டு போகும்போது அழுகவே இல்லைல்ல. அதுக்கு சொன்னாங்க, இவ பாரு எப்படி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்கன்னாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு முகம் முன்ன பின்ன முகம் கூட நான் அவங்கள பார்த்ததே இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்னோடய வேதனைகள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட நான் சாயப்பட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆத்மார்த்தமாக வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களால என்றைக்கும் மறக்கவே முடியாது. அது வந்து என்னை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி உட்காந்துருக்கா பாரு, கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணி வருதான்னு. ஆனால் என் கண்ணிலேருந்து அப்போ தண்ணி வரவே இல்லை, என்னன்னே தெரியல. ஆனால் இதை இன்றைக்கி வரைக்கும் என்னோடது வந்து டைப் மெசேஜில் வந்து அவர் முகத்தை தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஷார்ட் வீடியோவில் தான் அவரதை போட்டேன், இதில் போடலை. அவனை பார்த்திங்கன்னா அவ்வளோ தங்கமானவர். அவர் மாதிரி மனுஷன் பக்கத்தில் பார்த்தா ஆனால் பறப்பார். இந்த இது இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செண்பகப்பூ மரம் இருக்கும். போகிற இந்த மாதமாக இருக்க பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டு வழியாக தான் போவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஊசி போட, அவங்களுக்கு ஊசி போடலாம் போவாங்கள்ல. அந்த மாதிரி போகும்போது இந்த மரத்தை பார்த்துட்டே போனால் என்ன பண்ணுவார், மரத்தில் ஏறி காம்பவுண்ட் சுவத்து மேலே ஏறி பூவெல்லாம் பறித்து பாப்பா இந்தா பாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவிலியாக இந்த மணப்பாறை முறுக்கு விற்றுட்டு வருவாங்க வெயிலில். அப்போ வந்து என்ன சொல்லுவார், நீ போய் வாங்கு, உங்க கூட யாராவது நீ வாங்குறத பார்த்தா 2-3 பேர் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவார். மற்றவங்க சூழ்நிலையெல்லாம் அவர் நினச்சி பார்ப்பார். அவர்கிட்ட உள்ள ஒரே கெட்ட பழக்கம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் தான். இந்த ட்ரிங்க்ஸு வந்து ரொம்ப மோசமானது. அது மோசமானதுன்னு ஏன் அவருக்கு தெரியல. விட்டுறேன்னு எவ்வளவோ நாள் சொன்னாங்க. அவங்க தம்பி வந்து என்றைக்கு போலீஸ் ட்ரெஸ் போடுறானோ அன்னைக்கு கூட விட்டுறேன்னு சொன்னார். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட அவரால் விட முடியல. அவர் விடலான்னு சொல்லி நினைக்கும்போது அது அவரை விடாமல் பற்றி கொண்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்தான் ரொம்ப அடிக்ட் ஆனாங்காட்டி தான் வந்து எல்லாமே உள்ளே கெட்டு போச்சு. ஆனால் தன்னோட வாழ்நாள் இறுதியில் வந்து அது அவரோட முகமே அல்ல, அப்படியே உடம்பு சேஞ்ச் ஆயிடுச்சு. உடம்புல இல்லை எல்லா உறுப்புகளும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் முக அமைப்பே காணாமல் போயிடுச்சு. அது வேறு மாதிரியான ஒரு முகமாக வந்துச்சு. அதனால் கூட ஏன் இப்படி ஆயிடுச்சு, மாமா எங்கே போனார், மாமாவோட முகத்தை காணானே தொலைவிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் உடம்புல வந்து மாற்றங்கள் நிகழுது பாருங்கள். நம்ம இந்த உடம்புக்கு தான் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம உடம்பு நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஆகாதெல்லாம் விட்டுறணும். கொஞ்சம் மனக்கட்டுப்பாடோட கொஞ்சம் வாய் கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக நடமாட முடியும். அதை யாரும் உணர்ந்துக்கிறதே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா அவர் கையை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் சொல்வேன், இந்த சூர்யாவோட கையில் இருக்க பவர்லாம் அப்படியே எங்கள் மாமா கிட்டே இருக்குது. அவர் கையில் இருக்க பவர்லாம் அப்படியே பெரிய தம்பிக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லி நினைப்பேன். அந்த மாதிரி இருந்தவரோட கை அவர் வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அவரோட கேரக்டர் எப்படின்னு நான் மட்டும் சொல்கிறேன். இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து இது இந்த என்னமோ திங்ஸ்லாம் விற்கிறாங்களே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக,
அது மாதிரி ஒரு பாப்பா வந்துச்சு. அது வந்து எங்கள் கொழுந்தனார் பொண்ணு. எனக்கு 2 பையன். எங்கள் கொழுந்தனார் பொண்ணு ஒரு பாப்பா இருக்கா. அவளை மாதிரியே இருக்கங்காட்டி இவர் என்ன சொல்கிறாரு, பாப்பா வாம்மா சாப்பிடு, காலையிலேருந்து நீ அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்ப, சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு இந்த கையில் பச்சை குத்தி இருந்துச்சு. இவர் கூப்பிட்டுட்டு அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. சாப்பிடு பாப்பா, பாப்பாக்கு டீ வச்சு கொண்டு வந்து கொடு, ஏதோ ஒன்று வாங்குன்ட்டே கிடந்தாரு. ஐயா எனக்கு இந்த பொருளெல்லாம் வேண்டாம் வேணான்னு கடைசியில் அந்த பாப்பாட்டேருந்து டீ தூள் ஒன்று வாங்கினேன். சரிங்க, 100 டீ தூள் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த பாப்பா டீ வச்சுட்டு வரேன்னுட்டு வேண்டவே வேண்டாமான்ட்டுருச்சு அந்த பொண்ணு. அவ்வளோ பாசமாக பேசுவார். அவர் கண்ணு யார் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு தாங்கவே முடியாது. உலகத்தில் எந்த கோடியில் என்ன வேணும்னாலும் கொண்டு வந்து சேர்த்துருவார். அப்படி வலுவுள்ளவர்னால தான் பேத்தியை கூட தூக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. அவர் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ வலிமையானவர் ரொம்ப வலிமையே இல்லாமல் போயிடுச்சு. பாட்டிலில் ரத்தம் கொடுத்து ரத்தம் வந்து உடம்புல ஏற்றுக்கலை. அந்த கொடுத்த ரத்தம்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா தம்பி கையில் தான் உயிர் போச்சு. ஒரு 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 குழாய் வந்து சொருகி வச்சுருந்தாங்க. நான் அதிகமாக உள்ளே போகல. அது கண் கூட பார்த்துருந்தா தான் தெரியும். அங்கங்கே உடம்புக்குள்ளே பிளட்டெல்லாம் சிதறி கிடக்கும்ல, அதெல்லாம் அந்த டியூப்பு வழியாக உறிஞ்சி ஒரு கவரில் சேர்த்து வச்சுருந்தாங்க. அது ஒரு வேளை போட்ட பிளட்டோ என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்து பார்த்து மனசு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இவங்க ஈஸியாக விமர்சனம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுவும் என்ன செய்வாங்க தெரியுமா? தயவு செய்து நம்ம யாரையுமே நம்ம விமர்சனம் செய்ய வேண்டாம். அது பழிபாவத்துக்கு ஆளாக வேண்டாம். உடலை வச்சோ, கலரை வச்சோ, அவங்களோட உருவத்தை வச்சோ, முக அமைப்பை வச்சோ, எதை வச்சோ யாரையும் தயவு செய்து விமர்சனம் செய்யாதீங்க. அது பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பண்ணவே கூடாது. அது மிகப்பெரிய பாவம். சரியா? அது வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் யாரோட வீட்டில் இருக்க நபர்களையும் அவங்களோட உருவத்தை, நிறத்தை, அதுக்கப்புறம் வந்து கேரக்டரை, அவங்களோட குணத்தை, அவங்களோட சூழ்நிலையை வச்சு யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க, விமர்சனம் பேசாதீங்க. புரணி பேசக்கூடாது. கூடி 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 புரணி பேசக்கூடாது. ஒருத்தங்க ஏற்றமாக இருப்பாங்க, ஒரு டைமில் டல்லாகிடுவாங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய கர்மாக்கள், அவங்களோட கர்மாக்களெல்லாம் நாம் வாங்கிக்கிறதா அர்த்தம். தயவுசெய்து அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க. சரிங்களா? அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க வாழ்க்கையை. மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு நாம் யார் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தது? அதனால் நம்ம எல்லாரும் அத்தகைய பாவத்தை செய்யாமல் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தை பெறணுன்னா நாம் நல்ல பண்புள்ள, ஒழுக்கமான, நல்ல புத்தியுள்ள மக்களாக தான் வாழ்ந்துட்டு நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் சாயப்பா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு. அதனால அவர் ஆசீர்வாதத்தோடு அவருக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணிவிட்டு நாம் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சூப்பராக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.